தெய்வ பிள்ளைகளை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய தெய்வ ஜனங்களே, இந்த நாளிலும் நாம் அநேக காரியங்களை தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவைக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வளர்ச்சிக்காக, ஊழியத்தின் பாதைகளிலே தெய்வ சித்தம் நம் மூலமாய் மகிமையாய் வெளிப்படுவதற்கு, தேவன் நம்மிலிருந்து வெளிப்படுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளில் இருந்து, நம்முடைய வாழ்க்கைகளில் இருக்கிற பாவங்களில் இருந்து, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளில் இருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும், தெய்வ மகிமையாய் காணப்பட வேண்டும் என்று பல காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். அதே போல உலக ரீதியான ஆசீர்வாதங்களுக்காக, அதன் தடைகள் நீங்குவதற்காக ஜெபிக்கிறோம். இப்படி உலகத்திற்குரிய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் வராமல் போவதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளான இருதயத்தில் இப்படி ஆழத்திலிருந்து முழு மனதோடு முழு உள்ளத்தோடு தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஓமையாக சில காரியத்தை நான் சொல்லுகிறேன், அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். ஆண்டவர் ஒரு முறை 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000த்திற்கும் அதிகமான மனிதர்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். மீதம் 12 கூடைகள் நிறைய நிரப்புகிறார்கள் அவருடன் கூட இருந்த சீஷர்கள் தேவனுடைய அற்புதத்தை கண்ணார காண்கிறார்கள். அதற்கு முன்பதாக எவீருவின் மகளை தேவன் மரணத்திலிருந்து விடுதலை அளிக்கிறார். அதற்கும் முன்பதாக பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இப்படி அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்க்கிறார்கள் சீஷர்கள். அப்படி இருக்கும் பொழுது கூட சீஷர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? சுயநலம் நிறைந்ததா இருந்தது. தேவனுடைய அற்புதத்தை கண்ணார கண்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக காணப்பட வேண்டிய அவர்கள், அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டிய ஒவ்வொரு சீஷர்களும் எப்படி வாழுகிறார்கள்? சுயநலம் நிறைந்தவர்களாய் வாழுகிறார்கள். அது நிமித்தமாக அந்த தேவனுடைய வல்லமை அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கு காலதாமதம் ஆகிறது. அதே போலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதம் சுயநலம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஒரு முறை ஆண்டவர் அற்புதத்தை செய்துவிட்டு 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு தேவன் அற்புதத்தை செய்துவிட்ட பிறகு ஜனங்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டார். அப்பொழுது தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சாயங்காலம் வந்துவிட்டது, நீங்கள் படகை எடுத்துக்கொண்டு எனக்கு முன்பதாக பெத்சாயிதாவுக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். சீஷர்களும் படகை எடுத்துக்கொண்டு பெத்சாயிதாவுக்கு புறப்படுகிறார்கள். படகானது நடுக்கடலிலே வரும்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? காற்றுகளையும் புயல்களையும் கண்டு பயந்து விடுகிறார்கள். அவர்கள் கரைக்கு கடந்து செல்ல முடியவில்லை. துடுப்பு போடுகிறார்கள், முடியவில்லை. அவ்வளவு காற்றுகளும் அலைகளும் அவர்களுக்கு எதிராக கடந்து வந்தது. அப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டார்கள். கடலின் மேல் அவர்கள் நடக்கிறதை கண்ட பொழுது ஆண்டவரே என்று கூப்பிடவில்லை, இயேசுவே என்று கூப்பிடவில்லை, பிரபுவே என்று கூப்பிடவில்லை, போதகரே என்று கூப்பிடவில்லை. மாறாக ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அதை மார்க்கின் புத்தகம் 6வது அதிகாரம் 49-50 பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் தன்னை கண்டு பயப்படுவதை அறிந்த பிறகு அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள் என்று அவர் உடனே அறிந்து கொண்டு அவர் அவர்களோட பேசுகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி தேவன் படகிலே ஏறுகிறார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் இருதயம் கடினமுள்ளதாய் இருக்கிறபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். தேவன் செய்த அற்புதத்தை உணராமல் போனார்கள். காரணம் இருதயத்தின் கடினம். சுயநலம் உங்களுடைய இருதயத்தில் கடினத்தை கொண்டு வந்து விடுகிறது. பாருங்கள், தேவன் கடலிலே நடந்து வருகிறார். ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வருகிறார். உலகத்தை பார்த்தார்கள். தேவனை பார்ப்பதற்கு பதில் ஆவேசம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் அப்படிதான். நன்றாக ஜெபிக்கிறோம். உலக ரீதியான பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, புயல் போல் வருகிற பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, கடல் சிற்றம் போல் வருகிற உபத்திரவங்களை பார்க்கும் பொழுது, நாம் தேவனை பார்க்காமல் அந்த உபத்திரவத்தை, அந்த பிரச்சனைகளையும் கண்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். அவருடைய நாமத்திலே ஜெயம் எடுப்பதற்கு பதிலாக நம்முடைய விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். சாத்தானிற்கு இடம் கொடுத்து விடுகிறோம். சாத்தான் செயல்படுகிறான். நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடையாய் மாறுகிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சாத்தான் வல்லவன் தான். நம்மை காட்டிலும் தந்திரம் உள்ளவன் தான்.
அவன் வல்லவனாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவன் வல்லவனாக இருக்கலாம். அவர் உங்களுக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அப்போ நீங்க எந்த அளவிற்கு பலன் கொண்டவர்களாய் நிற்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உபத்திரவத்தை கண்டவுடன் ஓடி ஒளிவதற்குரிய நாட்கள் இல்லை. போராட்டங்களை கண்டவுடன் ஓடி ஒளிவதற்குரிய நாட்கள் இல்லை. ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தவுடன் பயந்து நடுங்குவதற்குரிய நாட்கள் இல்லை. நீங்கள் தேவனை முன்னே வைத்திருக்கிறீர்கள். எப்படி படகின் மேல் கர்த்தர் இறங்கின உடனே காற்றலைகளும் புயல்களும் கடல் சீற்றங்களும் அமைதலாயிற்றோ, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் செயல்பட வேண்டும் என்றால் உங்களுடைய விசுவாசம் அவர் மேல் உறுதியாக இருக்க வேண்டும். உலகத்தை பார்க்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற உலக உபத்திரவங்களை கண்டு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற போராட்டங்களை கண்டு பயப்பட வேண்டாம். பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையை வெளிப்படுத்த, நீதியை வெளிப்படுத்த, தேவ ராஜ்யத்தினுடைய சித்தத்தை செயல்படுத்துவதற்கு தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் விசுவாசம் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் தாமே உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறார் அல்லவா? விசுவாசத்தை இழந்து விடாதிருங்கள். எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். God bless you.